சார் குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். சார் தொடங்கிடலாங்க. சார் கார்ல இருக்கீங்களோ? சார். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் சார். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். என்னன்னு கேட்டா சனிக்கிழமை நாள். நம்முடைய மே மாசம் 4ஆம் தேதி. இந்த மே 4 அப்புறம் இன்னும் நமக்கு ஒரு 18 நாள் இருக்கு நம்முடைய கட்டாப். 22 மேக்குள்ள யாரெல்லாம் பின்ன மாத்துறீங்களோ அவங்களுக்கும் ரெகனைசேஷன் ஜூன் 2ஆம் தேதி. அதுதான் நம்ம இது. அந்த பின்ன மாத்துறதுக்கு என்ன சார் பண்ணோம்னா, நமக்கு ஒரு சிறந்த பேச்சாளர்கள் ஏற்கனவே பின்ன மாத்திட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, ஸ்டார் இருந்தாரு, அப்புறம் கோல்டுக்கு போனாரு, ஸ்டார் கோல்டுக்கு வந்தாரு. இப்போ வேடராஜன் மேடையில் கூப்பிடுறாங்க, பிளாட்டினம் ஆகி. அவர் அந்த மேடையில் இல்லை, இருந்தாலும் அவர் பேர சொல்லி கூப்பிட்டார். எதற்காக எனக்கு சொல்றேன்னா, அடுத்தடுத்து பின்னை மாற்றி கொண்டு இருக்கிற ஒரு அற்புதமான லீடர், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா. அவர் சொன்னா நம்ம பின்ன மாற்றக்கூடியவங்களுக்கு அது உற்சாகமா இருக்கு இல்லையா? ஸோ அந்த வகையில சிறப்பான கூட்டம். இந்த கூட்டத்தை ஆக்சுவலா இன்னைக்கு குட்டாட் கூட்டம். குட்டாட்ல கம்பெனியில அவங்க ட்ரெயினர் டிராவலில் இருக்கிறதுனால ட்ரெயினர் வர முடியாது. அவர் சொல்லிட்டாரு, நான் எனக்கு விட்டு விட்டு வரும் சார் டவர். எனக்கு என்ன ஆகும், டவர் விட்டு விட்டு வரும். அதனால இன்னைக்கு ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணணும், நான் இடையில வரும்னு சொன்னாரு. நான் வேண்டாம்னு சொல்லிட்டு காலையில நம்ம வேடராஜன் சார் ஃபோன் பண்ணேன். அடுத்த நிமிஷம் அவர் சரி சார் நீங்க போடுறார். அப்புறம் இன்னைக்கு அவருடைய அந்த ஒரு அற்புதமான ப்ரெசன்டேஷன் நம்ம பார்த்துருக்கு. நேற்றுக்கெல்லாம் போய் நம்ம பாண்டிச்சேரியில போய் வெண்மதி மேடத்தோட போய் பெரிய பெரிய ஒன்றரை விலங்கு உருவாக்குவதற்கு முன்தாய்ப்பாக 7G ஒன்றரை பிரான்ச் பெருசாக உருவாக்கிட்டு வந்திருப்பாரு. ஒரு உற்சாக வெள்ளத்தில் இருக்கிறதுனால நம்மையும் உற்சாகம் மூட்டுவார் என்கிற நம்பிக்கையோட எல்லாரும் நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. நான் வேடராஜன் சார் வெல்கம் பண்றேன். வெல்கம் வேடராஜன் சார், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். ஸோ வணக்கம். ஜேஆர்சிஎம் குட் ஆர்சிஎம். ஸோ இன்னைக்கு செஷனை அறிமுகப்படுத்தின நம்மளுடைய கேக்குதா சார்? சார் காமராஜ் சார் கேக்குதா? சார் கிளியரா கேக்குது சார், கிளியர். ஓ நன்றி சார், நன்றி. ஓகே. ஸோ இன்றைய ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம எமரல்ட் சொன்ன மாதிரி 1511வது கூட்டம். ஸோ இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, நிச்சயமா ஒரு சாதனையான ஒரு விஷயம்தான் இது. ஏன்னா தொடர்ச்சியா ஒரு கூட்டம் 1500 நாள் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு கம்பெனியும் நடத்தியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்மளுடைய எமரல்டு நடத்திட்டு இருக்காரு இன்னைக்கு. ஸோ இதுக்கு கண்டிப்பா நம்ம எல்லாரும் அவருக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு வியாபாரம் அப்படின்னும் போது கன்சிஸ்டண்டா வியாபாரம் பார்த்தீங்கன்னா அதற்கான விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்கணும். இந்த டைரக்ட் செல்லிங் துறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு துறை. இதுல என்னன்னா இதை ரொம்ப எவ்வளவு சிம்பிளா பண்ண முடியுமோ அவ்வளவு சிம்பிளா பண்ணணும். அது மட்டும் இல்ல, இதை கன்சிஸ்டண்டா பண்ணணும். இது ரெண்டு தான் முக்கியம் இதுல. ஏன்னா நம்மள கூட வரப்போறவங்க எல்லாரும் நம்ம என்ன பண்றோமோ அதை இது என்னால பண்ண முடியுமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வர அளவுக்கு நம்மளுடைய செய்கைகள் இருக்கணும் அதுல. ஸோ அந்த வகையில நம்ம பிசினஸ் கீப் இட் சிம்பிள் அப்படின்னுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு இதை சிம்பிளா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா வைக்க நம்ம பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கூட பயணம் பண்றதுக்கான மக்கள் தயாரா இருப்பாங்க. எல்லா காலகட்டத்திலயும் நம்ம கூடயே வருவாங்க அவங்க. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஜூம் மீட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க உலகத்துல எந்த மூலையில வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இப்ப இந்த ஜூம் இல்லைன்னு ஒரு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், எந்த ஒரு கூட்டம்னாலும் நம்ம நேர்ல தான் வரணும், டிராவல் பண்ணி வரணும். பல சிரமங்களுக்கு நடுவில் கூட்டத்தை, அதாவது வியாபாரம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணவங்க வருவாங்க. பட் சில பேர் இவ்வளவு தூரம் போகணுமே அப்படின்னு யோசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இந்த வியாபாரத்துல நம்மளுக்கு
அடுத்த கட்டம் நகர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து இல்லாம இருக்கும். பட் இந்த ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அத வந்து ஜூம் அமையறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அத வந்து தொடர்ச்சியா நம்ம என்னைக்கு ஆரம்பிச்சோமோ அன்னைக்குலேருந்து ஒரு நாள் கூட பிரேக் இல்ல. இதுல வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்கும். ஒரு நாள் கூட பிரேக் இல்லாம நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியா 1511வது நாளா இன்றைய நாள் நடந்துட்டு இருக்கு. ஸோ நிச்சயம் இதுல இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து வெற்றி அடைஞ்சுட்டே இருக்காங்க. இந்த Zoomல வந்து தொடர்ந்து. ஏன்னா நாலேட்ஜ் வந்து நம்ம எடுக்கணும். இந்த துறை சார்ந்த அறிவு வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் இருந்தா தான் வந்து நம்ம அடுத்தவங்க கிட்ட இந்த வியாபாரத்த ரொம்ப துரிதமாவும், ரொம்ப ஒரு அ இயல்பா இத கொண்டு போற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்துறதுக்கு இந்த ஒரு Zoom மீட்டிங் நம்மளுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். அ அது போக வந்து நம்ம வந்து Zoom மீட்டிங் ஒரு பக்கம் எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி லைவ் மீட்டிங்கும் ரொம்ப முக்கியம். லைவ் மீட்டிங்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டராக்ஷன் நல்லா இருக்கும் இப்ப. ஸோ இப்போ வந்து எல்லாரும் இதுல இருக்காங்க. பட் என்னன்னா ஏதாவது டவுட்னா கூட அவங்க கேட்டுட்டு அப்படியே பேசாம இருப்பாங்க. கடைசியில வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கான செஷன் இருந்தா கூட நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, Zoomல வந்து ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. பட் இது லைவ் மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு இன்டராக்ஷன் நல்லா இருக்கும். ஏதாவது டவுட்னா கூட கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு விளக்கம் வேணும்னாலும் திரும்ப ரொம்ப தெளிவா சொல்றதுக்கான சூழ்நிலை உருவாகும். ஸோ அந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு கூட்டத்த இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. ஆ நம்ம காமராஜ் சார் சொன்ன மாரி, ஆ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ பாண்டிச்சேரியில ஒரு ஒண்டர் வேர்ல்டு குயிக் ஓப்பன் ஆயிருக்கு. 7Gன்னு சொல்லி ஒண்டர் வேர்ல்டு இங்க சென்னையில ஒண்டர் வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ண மிஸ்டர் பாபு அண்ட் ஸ்வாதி அவங்களுடைய பிரான்ச்சா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாண்டிச்சேரியில ஆ நேத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆ ஸ்டார்ட் பண்ணி நேத்து ரொம்ப அருமையான ஒரு துவக்கம், திறப்பு விழாலாம் ரொம்ப சிறப்பா நடந்தது. அதுல வந்து நெறைய லீடர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆ நம்ப சென்னையிலேருந்து லீடர்ஸ் எல்லாருமே போயிருந்தாங்க. நான் போயிருந்தேன். நானு, என்னுடைய மனைவி, அதுக்கப்புறம் வெண்மதி மேடம், ரவி, ஆ அதுக்கப்புறம் ராமசாமி சார், கந்தசாமி சார் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தையுடைய திறப்பு விழால கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. அங்க வந்து மிஸ்டர் பத்ரி அண்ட் வாணி அப்படின்றவங்க தான் அந்த இதோட இன்சார்ஜ் அவங்க. அவங்க வந்து மிஸ்டர் பாபுவோடைய பார்ட்னர். ஸோ அவங்க வந்து அந்த பாண்டிச்சேரியோடைய ஷாப்ப வந்து எடுத்து பார்க்க போறாங்க அவங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிசினஸ் மேன். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அது வந்து அவங்க வந்து ரொம்ப நாளா அந்த துறையில இருக்காங்க அவங்க. ஸோ அதோட சேர்ந்து இப்ப அந்த இடத்துல ஒரு இடம் சார் வாய்ஸ் வரல சார். வரராஜன் சார். லீடர். மேடம் வந்து இந்த பொருளெல்லாம் அறிமுகப்படுத்துனாங்க. நாங்க வந்து ஆ நேரடி விற்பனை துறையில வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 1998ல இருந்து நாங்க இருக்கோம் நாங்க. ஆனாலும் ஒரே ஒரு நிறுவனத்தில தான் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். பட் காலப்போக்குல வந்து சில விஷயங்கள் வந்து அங்க ஒத்து வராத சூழ்நிலைகள் இருந்ததுனால, நாங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஸோ அந்த வெயிட் பண்ணதுக்கான பலன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த RCMல எங்களுக்கு கிடைச்சது. ஸோ 2017ல இத எடுத்தோம். எடுத்து இதுல சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதுல வந்து நானு RCMல ரொம்ப பிரமிப்பா பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் செல்லிங் நேரடி விற்பனை துறையில வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து அ ஒரு பொருள கம்பெனி குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் இருக்காது. அந்த பொருள வச்சு அவங்க வந்து பணத்த ரொட்டேஷன் பண்ற ஒரு யுக்தியா தான் அந்த நேரடி விற்பனையில அவங்க வந்து பொதுவா நெறைய கம்பெனிங்க பண்ணுவாங்க. அந்த ஒரு பொருள் எடுப்பாங்க. அந்த பொருள் வந்து சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 100 இருக்கு அப்டின்னா, அது கண்டிப்பா ஒரு ரூ. 200 விலை மதிப்பு வச்சு, அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்கிற அந்த ரூ. 100 வந்து ஈடுபடுற அந்த நம்மள மாரி ஏபிஸ்க்கு வந்து பிரிச்சு குடுக்குறதுக்கான வேலைகள பார்ப்பாங்க. அப்ப நாங்க 2017ல இந்த RCMல உள்ள வரம்போது, நாங்க ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப பிரமிப்பா ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு பட்டது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சால்ட். ஆ ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. எப்படி டைரக்ட் செல்லிங்ல வந்து சால்ட் குடுக்குறாங்க? எப்படி குடுக்க முடியுது? எப்படி கட்டுப்படி ஆகும் கம்பெனிக்கு? அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் நாங்க இந்த சால்ட்ட பார்த்தோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கே வந்து டாடா சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய மார்க்கெட்ல நல்ல ஒரு பிராண்ட் தான் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 24 ரூ. 25 அன்னைக்கு இருந்தது. 2017ல. அப்ப நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, சால்ட்ட வந்து ரூ. 18க்கு குடுத்திருந்தாங்க எம்ஆர்பி. ஸோ ரூ. 18 குடுத்தது மட்டும் இல்ல, அதுல வந்து டிபி ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 16.
அது போக அதுக்கு பிவி இதெல்லாம் கொடுத்து நம்மளுக்கு வந்து அந்த பொருளை வந்து கொடுத்தாங்க. அப்ப நானு ரவி இவங்க எல்லாம் பேசும்போது சொல்லுவோம், ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனில வந்து வெயிட் அதிகமா உள்ள ஒரு பொருள் விலை கம்மியா ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆர்சிஎம் உலக அளவில் கூட நீங்க எடுத்துக்கலாம். வேர்ல்டு வைடு வந்து குளோபலா கூட நீங்க பார்க்கும்போது கூட ஒரு நேரடி விற்பனை துறையில வந்து சால்ட்டுன்ற ஒரு விஷயத்த வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே செக் பண்ணி பாருங்க. நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனி பார்த்துருப்போம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து கொடுக்க மாட்டாங்க. என்ன ரீசன்னா விலை ரொம்ப கம்மி, வெயிட் ரொம்ப ஜாஸ்தி. டிரான்ஸ்போர்ட் அது இதுன்னு கணக்கு பண்ணீங்கன்னா கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பே இல்ல அது. பட் இருந்தாலும் கம்பெனி என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆர்சிஎம் உள்ள வந்துட்டாங்கன்னா, அவங்க வந்து வேற ஒரு பொருள தேடி வெளிய போக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அவங்க வந்து கையில எடுத்திருக்காங்க. அந்த நம்மளுடைய டிசிஜி. இன்னைக்கு அவருடைய வாரிசுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பா இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாக்குள்ள இருந்த ஒரு வியாபாரத்த வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டு போறதுக்கான முயற்சிகள வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வெகு விரைவில போறதுக்கான விஷயம் வரப்போகுது. அதனால தான் வந்து ஆர்சிஎம் பிசினஸ் அப்படின்ற இந்த வெப்சைட்ட கூட ஆர்சிஎம் வேர்ல்டுன்னு மாத்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஆசிய நாடுகளுக்கு இந்த வியாபாரம் வந்து போக போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த துறையில வந்து நம்மளுக்கு கம்பெனி ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி நம்ம நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிறுவனம். எதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா, நல்ல பொருள் மக்களுக்கு போய் சேரணும். அது எந்த பொருளா இருந்தாலும் சரி. அது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற வகையில தான் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நம்மளுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அது வந்து நியாயமான விலையில இருக்கணும் அப்படின்றதையும் முடிவு பண்ணி பண்றாங்க. இது 2ம் வந்து மேட்ச் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய மார்க்கெட்ல கூட சில சமயம் மேட்ச் ஆவாது. ஏன்னா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, மளிகை கடை எங்களுக்கு வந்து 60 வருஷமா மளிகை கடை நடந்துட்டு இருக்கு. அ இன்னைக்கும் நடத்திட்டு இருக்கோம் நாங்க. அ மார்க்கெட் விலைய விட ஒரு டைரக்ட் செல்லிங்ல ஒரு பொருள் கம்மியா குடுக்க முடியும் அப்படின்னா, அது வேற எந்த கம்பெனியாலயும் முடியாது. நம்மளுடைய ஆர்சிஎம் கம்பெனியால மட்டும் தான் அது முடியும். அந்த மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 60, 70% பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் சந்தை விலைய விட ரொம்ப நியாயமான விலையில கம்பெனி குடுத்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்ன மாரி உப்பு, அதுக்கப்புறம் நம்மளோட டீ. டீ வந்து பார்த்தீங்கன்னா, சான்ஸே கிடையாது. எக்ஸலன்ட்டான ப்ராடக்ட் அது. அந்த டீய வந்து இன்னைக்கு ருசி பார்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அத தேடி தான் நம்மகிட்ட வருவாங்க. அதுக்கு வந்து ஒரு உதாரணமா நம்மளுடைய டீம்ல வந்து மறுவரிசை சார் வந்து பார்த்தீங்கன்னா, டீய வந்து ஒரு பெரிய லெவல்ல இன்னைக்கு விற்பனையே பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ எந்த அளவுக்கு டீ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3 ரோசஸ் டீ அந்த மாரி நல்ல பிராண்ட் வெளிய டீ ரூ. 220 இன்னைக்கு பாக்கெட். ஒரு 1/4 கிலோ பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 220. ஆ அது வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் டஸ்ட் டீன்னு போட்டிருப்பாங்க. டஸ்ட்னாலே குப்பை. சூப்பர் டஸ்ட்னா சூப்பர் குப்பை அப்படின்ற மாரி நம்மளுக்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ மத்த கம்பெனிலாம் இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய மக்களுக்கு இந்த தரம் தான் குடுக்கணும், நல்ல குவாலிட்டி குடுக்கணும்லாம் அவங்களுக்கு எண்ணமே கிடையாது. நல்ல குவாலிட்டியெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிடுறாங்க. அயல்நாட்டு மக்கள் தான் மக்களா? நம்ம இந்தியால வந்து மக்கள் கிடையாதா? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும். அந்த வகையில வந்து நம்ம நிறுவனம் ஆர்சிஎம் நிறுவனம், நம்ம இந்திய மக்களுக்கு வந்து ஒரு மரியாதை குடுத்து, இந்த இந்திய மக்கள் நல்லா இருக்கணும். இந்திய மக்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆரோக்கியமா இருக்கணும். இந்திய மக்கள் வந்து பொருளாதாரத்தில மேம்படணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்துல வந்து இந்த விஷயங்கள வந்து நம்மளுக்காக குடுத்துட்டு இருக்காங்க. டைரக்ட் செல்லிங் கம்பெனி நடத்துறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. யார் வேணாலும் நடத்தலாம். ஆனா, அதுல வந்து ஒரு நியாயமான முறையில ஒரு எத்திக்கலா ஒரு பொருள வந்து நல்ல ஆரோக்கியமான பொருளா எந்த பக்க விளைவுகளும் வராம, அது மட்டும் இல்லாம அத ஒரு சாதாரண ஒரு மக்கள் கூட அந்த பொருள வாங்கக்கூடிய அளவுக்கு விலையும் வைக்கிறாங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து இந்த கம்பெனி வந்து நம்ம வந்து ஆண்டவனுடைய அருளால தான் இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், நடக்கும். சரிங்களா? அந்த வகையில வந்து எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, இன்னைக்கு நெறைய பேர் வந்து வெளிய வந்து முயற்சி போட்டுட்டு இருக்காங்க. எதேதோ கம்பெனி தேடி போறாங்க. இன்னைக்கு சேர்ந்தா நாளைக்கு கோடீஸ்வரன் ஆயிரலாம் அப்டின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாரிலாம் விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. இதுல வந்து ஒரு 15 டேஸ், 10 டேஸ் முன்னாடி நம்ம கோவகுமார் சார் வந்து ஒரு அற்புதமான விஷயம் இந்த 2:00 ஜூம் மீட்டிங்ல பேசினாரு. ஹவ் டூ சூஸ் த பெஸ்ட் ரைட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி அப்படின்னு. ஸோ அந்த வகையில நம்ம வந்து கம்பெனி அந்த அன்னைக்கு பேசின அவருடைய ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸலன்ட்டான ஸ்பீச் அது. கண்டிப்பா அத வந்து நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும். அத வந்து நம்ம வந்து அந்த விஷயத்த பேசினாலே போதும் நம்ப. ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் வந்து நம்ம நிறுவனத்துல வந்து குடுத்துட்டு இருக்காங்க. நிச்சயமா அடுத்து ஆ கேரளால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாராட்டு விழா நடந்தது. அச்சீவ் பண்ணவங்களுக்கு. அதுல வந்து என்னால கலந்துக்க முடியல. ஆ அங்க வந்து நம்மளுடைய எம்டியோடைய மகன் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 24 வருஷமா நடந்த வியாபாரம் எவ்வளோ டர்ன் ஓவர் ஆச்சோ, அதே டர்ன் ஓவர் அடுத்த 5 வருஷத்துல நாங்க கொண்டு வரப்போறோம் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த அன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு.
ஸோ என்ன மாதிரி ஒரு விஷன் பாருங்க அது. 24 வருஷம் நடந்த ஒரு டர்ன் ஓவரை அடுத்த 5 வருஷத்துல கொண்டு வர்றது அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க வேலை பார்க்க போறாங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுல நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய பங்கு என்ன? நம்ம அதுல வந்து எந்த அளவுக்கு வந்து பயன்பெற போறோம் அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கணும். அதுக்கான விஷயங்கள வந்து நம்ம லீடர்ஸ் நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரெகுலர் ஒண்டர் வேர்ல்ட் குயிக் மீட்டிங்கு, ஒண்டர் வேர்ல்ட் மீட்டிங் இதெல்லாம் வந்து அவசியம் வந்து முடிஞ்ச வரைக்கு நீங்க சிம்பிளா அந்த பிசினஸ் வந்து தொடர்ச்சியா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, வாரம் ஒரு கூட்டம், வாரத்துல ஒரு கூட்டம் வந்து நம்ம எல்லாரும் வந்து லைவ் மீட்டிங். ஒண்ணு நம்ம வீட்ல ஹவுஸ் மீட்டிங்க நடத்தலாம். இல்ல ஒண்டர் வேர்ல்ட்ல யாராவது நம்ம லீடர்ஸ் நடத்துறாங்கன்னா, அங்க போய் கலந்துக்கணும். ஏன் அத கலந்துக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அங்க கலந்துக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த வியாபாரத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதாவது சிம்பிளா மத்த நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க ஜாப், பிசினஸ டிஸ்டர்ப் பண்ணாம, நம்ம குடும்பத்தோட இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணாம, இந்த வியாபாரத்த சிறப்பா கொண்டு போறதுக்கான விஷயங்கள வந்து பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எமரல்ட தான் சொல்லணும். ஏன்னா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்ல இருந்து அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து கடைசியா ரிட்டயர் ஆகுற வரைக்கும் எந்த ஒரு நாளும் லீவ் போடாம, அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவருக்கு வாங்குற சம்பளத்துக்கு தேவையான அத்தன விஷயத்தையும் ரொம்ப சின்சியரா அந்த ஜாபையும் பண்ணிட்டு, அதோட தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு ஆர்சிஎம்ம வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வந்திருக்கு அப்டின்னா, அதுக்கு வந்து காரணமா இருந்த நம்மளுடைய எமரல்டு வந்து என்ன பண்ணாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இருக்கிற அந்த நேரத்த உபயோகப்படுத்தி இந்த வியாபாரத்துக்கு தேவையான விஷயங்கள நெறைய பண்ணாரு. இன்னைக்கு வந்து பெரிய ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய டர்ன் ஓவர் நடக்கக்கூடிய ஒரு டீமா வந்து இன்னைக்கு கட்டமைச்சிருக்காரு. ஸோ அதே மாரி இன்னொரு எமரல்டையும் உருவாக்கியிருக்காரு. ஸோ ஒரு எமரல்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு எமரல்டு நம்ம டீம்ல வராங்க அப்டின்னா, அதுவும் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மாற்றங்கள் நடந்திருந்தா தான் அது வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாரி ஒரு எமரல்டு வந்திருக்காங்க. எமரல்டு மட்டும் இல்ல, நெறைய பின்ஸ் வந்து மாறிட்டு இருக்காங்க இன்னைக்கு. நம்ப இவரே வந்து கோபகுமாரே சொன்னாரு. இன்னைக்கு அ கேரளாவ ஓவர்டேக் பண்ற அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து சூழ்நிலைகள் மாறிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ அதுக்கு காரணம் வந்து 2 விஷயம். ஒண்ணு வந்து கம்பெனி, இன்னொன்னு வந்து நம்ம லீடர்ஸ் உடைய அ அ ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் தான் இந்த வியாபாரத்துல அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில நான் சில விஷயங்கள் வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு முடிக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து எங்களுக்கு 4:00 வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்டர் வேர்ல்டுல வந்து வாரம் சாட்டர்டே வந்து கம்பெனியோடைய ப்ராடக்ட் ட்ரெய்னிங் வச்சிருக்கோம் நாங்க. ஸோ அங்க வந்து ஒரு பொருள் எடுத்து அத வந்து ரொம்ப டீட்டெயிலா பேசிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அத. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, கிலாய் துளசிய பத்தி பேசுனோம். கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மணி நேரம் கிலாய் துளசிய மட்டுமே நாங்க வந்து அத ஒரு சப்ஜெக்ட்டா எடுத்து பேசுனோம் அதுல. ஸோ அந்த கிலாய் துளசி யூஸ் பண்ணி யார் யாரெல்லாம் பெனிஃபிட் என்னாங்க அவங்களும் வந்து அவங்களுடைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணாங்க அன்னைக்கு. ஸோ அந்த மாரி ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 மணிக்கு வந்து நம்மளுடைய கீசோல்ல நாப்கினுடைய ஹெல்த் பெனிஃபிட் என்ன? வெளிய இருக்க நாப்கின் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கு. ஆ இளம் பெண்கள் வந்து அத உபயோகப்படுத்தி, அவங்க திருமணமாகி அதுக்கப்புறம் அவங்க படக்கூடிய பல உடல் ரீதியான கஷ்டங்களுக்கு வந்து நம்மளுடைய நாப்கின் வந்து எந்த அளவுக்கு தீர்வா இருக்க போகுது அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து சுந்தரி மேடம் அண்ட் உஷா மேடம் பிஎல் அவங்க 2 பேரும் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ண போறாங்க அத. ஸோ அவசியம் சென்னையில இருக்கிற உங்க டீம் இருந்தாங்கன்னா, அவசியம் அவங்களையும் அங்க வர வைங்க. நிச்சயமா அது வந்து ஒரு நல்ல ஒரு நாலேட்ஜ் கிடைக்கும் அவங்களுக்கு அந்த நாப்கின பத்தி. ஸோ இது ஒரு விஷயம் வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அதனால சுருக்கமா நாங்க என்ன சொல்லப் போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன நம்ம கம்பெனியுடைய ப்ரொஃபைல். ஏன்னா ஒரு நம்ம கோபா வந்து ஒரு மீட்டிங்ல பேசும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனி இருக்கு. பட் எல்லா கம்பெனிலயும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு 1, 2 குறிப்பிட்ட பொருள பத்தி தான் ரொம்ப ஃபோகஸ்டா வொர்க் பண்ணுவாங்க. பட் நம்ம கம்பெனி அப்படி இல்ல. அதாவது டைவர்சிஃபைடு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைவர்சிஃபைட் ப்ராடக்ட்ஸ்னா, எல்லா விதமான பொருளும் நம்ம கையில அவைலபிள் அப்படின்ற ஒரு சூழ்நிலைய உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவர் வந்து உதாரணமா 2, 3 விஷயத்த சொன்னாரு. டாடா கம்பெனி பார்த்தீங்கன்னா, பல துறையில இருக்காங்க அவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் எஃப்எம்சிஜில இருக்காங்க, ஐடி துறையில இருக்காங்க, மோட்டார் துறையில இருக்காங்க. அந்த மாரி பல துறைகள்ல அவங்களுடைய வியாபாரத்த விரிவுபடுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய நிறுவனமும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பல துறைகள்ல வந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள குடுத்துட்டு இருக்காங்க. எஃப்எம்சிஜி இருக்கு நம்மள்கிட்ட, டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு. அந்த மாரி வகையில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுல வந்து நம்மளுக்கு என்ன மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொஃபைல் நம்ம கம்பெனி நம்மகிட்ட இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.
என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம ஆர்சிஎம்க்கு வர்றதுக்கு முன்னாடி உபயோகப்படுத்தின பொருட்கள் என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து இருந்தது அப்படின்றத பார்ப்போம் நம்ம. ஸோ இதுல வந்து எல்லாருக்கும் அந்த ஸ்கிரீன் ஷேரிங் தெரிஞ்சிருக்கும். இதுல பாருங்க, ஒரு ஹிந்துஸ்தான் லீவர் அப்படின்ற ஒரு நிறுவனம். இந்த ஹிந்துஸ்தான் லீவர் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம். ஹிந்துஸ்தான் லீவர் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 வகையான பிராண்ட் வந்து தயார் பண்றாங்க. இந்த ஹிந்துஸ்தான் நிறுவனம் எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தது. அதாவது லண்டன் அவங்களுடைய தலைமையகம். இவங்க தயார் பண்ற பொருள் பாருங்க, நம்மலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து வெளிநாட்டு பொருளா அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுல வந்து நீங்க அப்படியே ஒரு கிளான்ஸ் பாத்தீங்கன்னா லக்ஸ், டவ், லைபாய், பெப்சோடென்ட், க்ளோஸ்அப், அதுக்கப்புறம் ரெக்ஸோனா, சன்சில்க், ஹார்லிக்ஸ், அதுக்கப்புறம் பூஸ்ட், லிப்டன் டீ, த்ரீ ரோசஸ் டீ, ரின் சோப்பு, விம்பாரு, வீல், அப்புறம் நார் சூப்பு, கிசான் ஜாமு, குவாலிட்டி ஐஸ்கிரீமு, ஹார்லிக்ஸு. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நிறைய பேர்ட்ட நாங்கள் பேசும்போது கேட்போம், இதெல்லாம் எந்த ஒரு பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்டா இந்தியன் ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலையா இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த பொருளை நம்ம உபயோகப்படுத்தினா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய காசு ஒன்னொன்னும் அயல் நாடுகளுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ ஹிந்துஸ்தான் லீவர் அப்படின்றது லண்டன் கம்பெனி. இதுல இருக்க அந்த லிஸ்ட்ல இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன ப்ராடக்ட்லாம் அவங்க தயார் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த பொருளை உபயோகப்படுத்துறவங்க அந்த பொருளை உபயோகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய, நான் இந்த கம்பெனியை பத்தி குறை சொல்றதுக்குலாம் நான் சொல்லலை. ஏன் சொல்றேன்னா, நம்ம இந்திய நாட்டு பொருளை உபயோகப்படுத்தும் போது தான் நம்மளுடைய காசு இந்தியாவிலேயே இருக்கும். அதுக்கான விஷயங்கள் இந்தியனுடைய பொருளாதாரம் வளர்றதுக்கான விஷயங்களை நம்ம வந்து பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் அன்றாட உபயோகப்படுத்துற பொருள். தினசரி 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 நம்ம வந்து குளிக்கிற சோப்புல இருந்து ஆட்டா மாவுல அன்னபூர்ணா ஆட்டா பாருங்க இவங்க தயார் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பொருள்லாம் வந்து நம்ம வாங்க வாங்க என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு காமன் மேனும் வாங்கக்கூடிய ஒரு பொருட்கள் இது. இதுக்கு அடுத்து பாருங்க இன்னொரு பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெஸ்ட்லே. இவங்க வந்து சுவிட்சர்லாந்து கம்பெனி. இதுல என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பாருங்க. மில்க் மேடு, அந்த மேகின்னு சொல்லி நூடுல்ஸ், கொஞ்ச நாள் முன்னாடி கூட பேன் பண்ணாங்க அதை. அது மாதிரி கெச்சப் இருக்கு இதுல, அந்த கிட்கேட் சாக்லேட்டு இதெல்லாம். அப்புறம் கோல்கேட் பாமாலிவ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனி. ஸோ கோல்கேட் சம்மந்தப்பட்ட அத்தனை ஓரல் கேர் ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்கன் கம்பெனி பொருளை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு இதை நம்ம இப்போ இந்த ஸ்லைடா போட்டு காட்டுறோன்னா, வெளிநாட்டு பொருட்கள் நம்ம ஊர்ல எவ்வளவுக்கு அளவு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உள்ள போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயல் நாட்டு கம்பெனிகளுடைய பொருள். ஸோ இந்த அயல் நாட்டு கம்பெனிகளுடைய பொருளை வந்து நம்ம வந்து மாற்றி உபயோகப்படுத்தினாதான் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரமும் நம்ம நாட்டுடைய பொருளாதாரமும் உயர்றதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த வகையில வந்து நம்மளுடைய ஆர்சிஎம் பொருட்களை பார்த்தீங்கன்னா 100% இந்தியன் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் பாருங்க, இதுவும் வந்து ஒரு ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யுஎஸ்ஏ கம்பெனி. ஏரியல், டைடு, அதுக்கப்புறம் ஓல்டு ஸ்பைஸு, அதுக்கப்புறம் விஸ்பர் நாப்கின்னு, அப்புறம் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளிநாட்டு நிறுவனங்களுடைய ப்ராடக்ட் இதெல்லாம். அதுக்கப்புறம் பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம குடிக்கக்கூடிய அந்த பெப்சி. ஏன்னா எதுக்கு இதை கம்பேர் பண்றோம் அப்படின்னா, இந்த நிறுவனங்கள் கொடுக்குற அத்தனை ப்ராடக்ட்டும் நம்ம ஆர்சிஎம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து அத்தனை ப்ராடக்ட்டும், இப்போ இந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல இருந்து எல்லா பொருளும் வந்து நம்ம நிறுவனம் வந்து நம்மளுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க அதை. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பொருட்கள், வெளிநாட்டு கம்பெனி பொருட்கள் வந்து இன்னைக்கு நம்ம தெரியாமே உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தும் போது தான் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு நம்ம நாட்டுக்கு தயார் பண்ற பொருட்கள் நம்ம உபயோகப்படுத்தும் போது நம்மளுக்கு தேவையான மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட நம்ம ப்ரொஃபைல பார்ப்போம். எவ்வளவு ஸ்ட்ராங் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கம்பெனி பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஒரு நிமிஷம். இப்போ ஆர்சிஎம் அப்படின்றது நம்மளுடைய பிராண்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஃபேஷன் ஷூட்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருந்ததை வந்து இப்ப ஆர்சிஎம் கன்சியூமர் குட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இந்த 1ஆம் தேதியிலேருந்து பேர் மாறி இருக்கு. ஸோ அந்த ஒரு மாற்றமும் கம்பெனி பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து நம்ம என்ன கம்பெனி ஆர்சிஎம்னு சொல்றீங்க, பட் பில்லு வந்து ஃபேஷன் ஷூட்டிங் பிரைவேட் லிமிடெட் வருது அப்படின்ற சில கேள்வியெல்லாம் இருந்தது. அதுக்கு நம்ம சில காரணங்களை வந்து சொல்றதுக்கான விஷயங்கள் வந்து
இல்லாம இருந்தது. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்தையும் கம்பெனி சரி பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்சிஎம்ன்ற பேர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பில்லிங் எல்லாமே நடக்க போகுது. நம்ம கம்பெனியோடைய எம்டி எல்லாருக்கும் தெரியும் திலோக் சந்த் சாப்ரா. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷனோட ஒரு அ எதிர்காலத்துல என்னென்னலாம் நம்ம மக்களுக்கு தேவை அப்படின்றத வந்து புரிஞ்சுகிட்டு செய்யக்கூடிய ஒரு பெரிய அ மனிதர் இவரு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1977ல டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்தாங்க. 2000த்துல தான் வந்து ஃபேஷன் ஷூட்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றத ஆர்சிஎம்ன்ற பிராண்ட ஸ்டார்ட் பண்ணி, இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஃபேக்டரியோட செட்டப் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 600 ஏக்கர் அளவுல வந்து இன்னைக்கு ஃபேக்டரி இருக்கு இதுல. ஸோ என்னென்ன ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தினசரி நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். டெய்லி யூசபிள் ப்ராடக்ட். அதே மாரி அது வந்து 100% நம்மளுக்கு வந்து பக்க விளைவுகள் ஏற்படுத்தாம குடுக்கக்கூடிய அது உணவு பொருளா இருக்கட்டும், நம்ம பேஸ்ட்டா இருக்கட்டும், பர்சனல் கேரா இருக்கட்டும், ஹோம் கேரா இருக்கட்டும், அத்தனையும் வந்து நம்ம ஹெல்த் சப்போர்ட்டிவா நம்மளுக்கு ப்ராடக்ட் குடுத்துட்டு இருக்காங்க. அதே மாரி குவாலிட்டி ஹை குவாலிட்டியாவும் இருக்கு. இது எல்லாம் குடுத்தும் ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல குடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் கம்பெனி நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டகரி நம்ம வந்து ஏற்கனவே டாடா இத பத்திலாம் பேசனோம். என்னென்ன மாரி கேட்டகரி எல்லாம் ப்ராடக்ட் அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. பட் நம்ம நிறுவனமும் இருக்கு பாருங்க, அந்த மாரி எல்லா வகையிலயும் அவங்க வந்து நம்மளுக்கு அந்த பொருட்கள வந்து நம்மளுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. பர்சனல் கேர், ஓரல் கேர், ஹோம் கேர், ஃபேப்ரிக் கேர், அப்புறம் கிராசரிஸ், கிட்சன் வேர், நியூட்ராசிட்டிக்கல், அக்ரோ கேர், விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள், ஃபுட்வேர், அப்பேரல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், அக்சஸரீஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாரி கேட்டகரி வைஸ் குடுத்துருக்காங்க. இன்னும் நெறைய ஆட் பண்ண போறாங்க. இதுல பெயிண்ட், வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு இது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸா இன்னைக்கு குடுத்துட்டு இருக்காங்க இதுல. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, பெருங்காயம், ஊறுகாய், பாஸ்மதி ரைஸு, ஆயிலு, ஸோ இந்த சால்ட் இந்த மாரி ஐட்டம்லாம் நம்மளுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டீ, காஃபி, டைஜஷனுக்கு உள்ள ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் ஆ ரோஸ் சர்பத்து, இந்த மாரி கேட்டகரி வைஸ் வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குட் டாட் அப்படின்ற ஒரு யூனிக் ப்ராடக்ட் இது. ஸோ ஒரு மாமிசத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மாற்றா, மாமிசத்துல வந்து கிடைக்கக்கூடிய அத்தன சத்துக்களும் இந்த குட் டாட்ல வந்து குடுத்துருக்காங்க. மாமிசத்துல நம்மளுக்கு வரக்கூடிய அ கெட்ட விஷயங்கள நீக்கி இந்த பொருள வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குட் டாட்ன்றது ஒரு அற்புதமான ப்ராடக்ட் அது. ஸோ அது மாரி நியூட்ரி சார்ஜ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆ வரக்கூடிய நோய்கள்ல இருந்து, சத்து குறைவுனால வரக்கூடிய நோய்கள்ல இருந்து நம்மள பாதுகாத்துக் கொள்றதுக்கு இந்த நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு நம்மளுக்கு. இது மாரி பர்சனல் கேர், ஹேர் ஆயில்ல இருந்து, ஷாம்பூல இருந்து, பேஸ்ட்டு, சோப்பு, பாத் சோப்பு, மென் ஷேவிங் இது மாரி எல்லா ஐட்டமும் கேட்டகரி வைஸ் கவர் பண்ணியிருக்காங்க. லேடீஸ்க்கு வந்து கீசோல்ன்ற பேர்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாற்றங்கள், புரட்சிகள நம்மளுடைய எம்டியோடைய டாட்டர் வந்து நம்ம அவங்க கையில எடுத்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹோம் கேர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எந்த விதமான கெடுதல் கொடுக்கக்கூடிய ரசாயனங்கள் இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹோம் கேர்ல குடுத்துருக்காங்க. அது மாரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் அவங்களுடைய ஆரம்ப கால தொழில். அத அப்படியே அந்த பிசினஸ்ல நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இன்னர் வேர்ஸ், ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் எல்லா வகையான செப்பல்ஸ் இங்க 7Gல பார்த்தீங்கன்னா, எந்த டைப் வேணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு 7Gல அவைலபிலிட்டி வச்சிருக்காங்க. அதே மாரி டிராவல் பேக்ஸ் அதுவும் அங்க அவைலபிள் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஷனரீஸ் பென்னு, புக்ஸ் இந்த மாரி ஐட்டம்ஸ், கிச்சன்ஸ் ஐட்டம்ஸ், டவல்ஸு, லுங்கி, பெட்ஷீட்டு இந்த மாரி ஐட்டம். ஸோ இத அப்படியே நீங்க ரேஞ்சா பார்த்தீங்கன்னா, எல்லா ரேஞ்சும் நம்ம இதுக்குள்ள கவர் ஆயிட்டு வரும் உங்களுக்கு. இது மாரி அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு தேவையான ப்ராடக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மண்ண வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு. இன்னைக்கு வந்து மண்ணெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரசாயன உரங்கள போட்டு, போட்டு, போட்டு மண் வந்து இன்னைக்கு உயிரிழந்து போய் கிடக்குது. மலட்டுத்தன்மை ஆயிருச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில, அத மீட்டு கொண்டு வர்றதுக்காக நம்மளுடைய அ ஹரித் சஞ்சீவனி அப்படின்ற ஒரு அற்புதமான ப்ராடக்ட்ட நம்ம நிறுவனம் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அ ஆரோக்கியத்த முன்னிறுத்தி நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்ட குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அ அந்த பெயிண்ட் அடிச்சு நம்ம அந்த வீட்டுக்குள்ள போனீங்கன்னா, அந்த பெயிண்ட்னால வரக்கூடிய வாசனையில நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு இன்னைக்கு ப்ராடக்ட்ட நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அற்புதமான ப்ராடக்ட். ஸோ இவ்வளோ குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் கம்பேரிசன் ஒரு சின்ன சார்ட் நாங்க போட்டோம். அந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 25 ப்ராடக்ட். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சால்ட், டர்மரிக் பவுடர், காஃபி, டீ, பாத் சோப்பு, பேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 25 ப்ராடக்ட். இது இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல உள்ள நல்ல பிராண்ட். நல்ல ஒரு சால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா சால்ட், டர்மரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா கம்பெனியோட மஞ்சத்தூள். இதெல்லாம் வந்து நம்ப ரேட் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 25 ப்ராடக்ட்ட நம்ம மார்க்கெட்ல வாங்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். சாரி.
கொஞ்சம் இருங்க, திரும்ப ஷேர் பண்ணிடுறேன். அது ஸோ மார்க்கெட் ரேட்டோட நீங்க கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2500 நம்ம மார்க்கெட்ல வாங்கக்கூடிய ஒரு பொருள், நம்ம ஆர்சிஎம்ல எம்ஆர்பிக்கு வாங்கினாலே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10லருந்து 15% நம்மளுக்கு வந்து கம்மியா இருக்கு. நம்ம ஒரு பிரைஸ். ஒரு உதாரணத்துக்கு சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 28 நம்மளுதுல ரூ. 20. ஸோ டர்மரிக் பவுடர் இந்த மாதிரி நீங்க டீ பார்த்தீங்கன்னா, 220 நம்ம இதுல ரூ. 138. ஸோ இது வந்து எம்ஆர்பி. நம்மளுடைய ஆர்சிஎம் எம்ஆர்பியே இந்த ரேட்ல வந்து ஒரு 10%. இதே ஆர்சில வந்து நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து பதிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுல இருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30% வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு தள்ளுபடி விலையில நம்மளுக்கு கம்பெனி நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட பிவி கமிஷன், ஃப்ரீ ப்ராடக்ட்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா, ஒரு 30%. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூ. 5000 நம்ம வந்து மளிகை சாமான் ரெகுலரா வீட்டுக்கு வாங்குறோம் அப்படின்னா, ஒரு ரூ. 1500 நம்மளுக்கு மிச்சப்படுத்துற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதே மாரி அந்த பொருள கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கறதுக்கு 160லேருந்து 200 டிப்போ வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க கம்பெனி வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அது வழியா பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ஒண்டர் வேர்ல்ட் குயிக் ஆன்லைன்ல இன்னைக்கு ஆன்லைன்லயே ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணலாம். ரூ. 500 மேல ஆர்டர் பண்ணோம்னா ஃப்ரீ டெலிவரி குடுக்கறதுக்கு கம்பெனி அந்த ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. அது போக 1,50,000லேருந்து 2,00,000 வரைக்கும் டிஸ்ப்ளே வால். ஸோ இந்த ஒரு டிஸ்ப்ளே வால்ன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற எந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனியும் குடுத்ததில்ல. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல ஒண்டர் வேர்ல்டோ இல்ல ஒண்டர் வேர்ல்ட் குயிக்கோ இல்ல அப்படின்னா, நம்ம ஒரு 10,000லேருந்து ஒரு ரூ. 20,000 பொருள நம்ம வீட்ல வச்சு, நம்ம டீமுக்கு நம்ம பில் பண்ணக்கூடிய ஒரு அ விஷயத்த வந்து நம்ம கம்பெனி வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அந்த உரிமைய குடுத்துருக்காங்க. நம்ம கம்பெனி சார்பா நம்ம வந்து வீட்ல இருந்தே ஒரு பொருள வந்து நம்ம டீமுக்காக பில் பண்ணி குடுக்கலாம். அப்படின்ற ஒரு விஷயத்த தான் டிஸ்ப்ளே வால் அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயம். அதுல வந்து இன்னைக்கு நெறைய பெண்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் வந்து அந்த டிஸ்ப்ளே வால்ல இருக்கு. அவங்க வந்து ஓய்வு நேரத்துல இந்த வியாபாரத்த வீட்ல இருந்தே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைய நம்ம நிறுவனம் அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. இந்த மாரி நம்மளுடைய தயாரிப்பு நிறுவனம் எங்கெங்கலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல இருக்கு, பில்வாரால, அதுக்கப்புறம் உத்தரகாண்ட்ல இருக்கு, அசாம்ல இருக்கு. இந்த மாரி வந்து அ எல்லா இடங்கள்லயும் வந்து கம்பெனி வந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரிய வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்சிஎம் உடைய கேம்பஸு. இது எல்லாரும் இந்த டீம்ல இருக்கவங்க கூட சில பேர் வந்து பார்த்திருப்பீங்க அந்த நிறுவனத்த. கண்டிப்பா அடுத்தடுத்து நிறுவனங்கள் வந்து நம்மள அழைக்கிறாங்க. அங்க வந்து அவங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்த வந்து பார்க்கறதுக்கு அழைக்கிறாங்க. ஸோ வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பா எல்லாரும் போகணும். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4,00,000 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த கேம்பஸ் வந்து அவங்களுக்கு அமைச்சு குடுத்துருக்காங்க, அந்த ஒரு நிறுவனம். ஸோ என்னென்னலாம் பெனிஃபிட் இது வந்து பார்த்தீங்கன்னா, அசாம்ல இருக்கக்கூடியது 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ ஹைடெக் அதாவது ஒரு ஒரு பொருளும் வந்து 100% அத வந்து நம்மளுக்கு வந்து ஆ எந்த பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது அப்படின்றத உறுதிப்படுத்தி தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்ல கொண்டு வந்து குடுக்குறாங்க அந்த பொருள. அதே மாரி குவாலிட்டி, அதே மாரி எல்லா வகையான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லயும் அவங்க இருக்காங்க. லைக் கம்பெனியுடைய ஆப் இருக்கு, வெப்சைட் இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, Facebookல அவங்களுடைய கம்பெனியுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு. ஆ Instagramல இருக்காங்க. அதுக்கப்புறம் YouTubeல அவங்களுடைய ப்ராடக்ட்ட பத்திய டீட்டெயில்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க என்ன கம்பெனி உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ இன்வெஸ்ட்மென்ட் வித் ஹை ஸ்கேலபிலிட்டி. அதாவது முதலீடே இல்லாம நீங்க வந்து இந்த வியாபாரத்துல எவ்வளவு பெரிய வருமானம் வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. இந்த ஒரு வியாபாரம் எடுத்து நீங்க பண்ணும்போது எந்த விதமான ஆஃபீஸோ, இல்ல ஒரு இடமோ தேவையில்ல. நம்ம வீட்ல இருந்தே இத வந்து வியாபாரத்த துவக்கி பண்ணலாம். இங்க வந்து முதலீடு இல்லாதனால என்ன அப்படின்னா ரிஸ்க் கிடையாது. ஸோ இங்க வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் தான் வாங்க போறோம். அத தாண்டி யாருக்காவது விக்க போறோம் அப்படின்னா, இன்னொரு வீட்டுக்கு ஒரு ரூ. 5,000 வாங்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ரூ. 5,000 பொருள எக்ஸ்ட்ரா கையில வச்சுக்கலாம். ஸோ அப்ப என்ன ஆகும்? இந்த பொருள வேணா நம்ம யாருக்காவது சேல் பண்ணலாம். இன்கேஸ் சேல் ஆகல அப்படின்னா, அடுத்த மாசம் அந்த பொருள வீட்ல உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரிஸ்க்ன்ற ஒரு விஷயமே வந்து நம்ம கம்பெனி வந்து நம்மளுக்கு ஏற்படுத்துறதுக்கான சூழ்நிலையே இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அது மாரி இந்த வியாபாரத்த இன்னைக்கு பல கோடி பேர் இன்னைக்கு வியாபாரத்துல ஒரு குறைஞ்சது ஒரு 5 கோடி பேர் மக்களாவது இன்னைக்கு வியாபாரத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதுல அ சில பேர் வந்து முழு நேரமா பண்றாங்க. பல பேர் வந்து பார்ட் டைமா இந்த வியாபாரத்த பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஈடுபடுறதுக்கு ஒண்ணும் பெரிய தேவையான லீகல் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் ரொம்ப தேவையில்ல. நீங்க வந்து ஜஸ்ட் நம்மளுடைய ப்ரூஃப் எல்லாம் குடுத்தா போதும். நம்மளுக்கு வந்து கம்பெனில வந்து நம்மள பார்ட்னரா இணைச்சுக்கிறாங்க அவங்க. அது மாரி இந்த வியாபாரம் யாருக்கு ரொம்ப சூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடீஸ்க்கு ரொம்ப சூட் ஆகுற ஒரு வியாபாரமா இது அமைஞ்சிருக்கு இன்னைக்கு.
ஸோ இங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஸ்கை இஸ் த லிமிட், வானமே எல்லை அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி வந்து நம்மளுக்கு உறுதிப்படுத்துறாங்க. ஸோ கம்பெனியோடைய எம்டி ரொம்ப விஷனோட இந்த பொருளை கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் தான் இந்த கம்பெனி. அதாவது ஒரு நிறுவனத்துக்கு நம்ம அன்னைக்கு கோபகுமார் சொல்லும்போது 3 விஷயம். கம்பெனியோடைய ப்ரொஃபைல் பார்க்கணும், ப்ராடக்ட் பார்க்கணும், பிளான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த 3 ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கன்றார். ஸோ அந்த 3 ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அந்த நிறுவனத்துல ஈடுபடுங்க. ஏன்னா சரியான ஒரு துறை நேரடி விற்பனை துறை. அந்த நேரடி விற்பனை துறையில சரியான நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த 3மே நம்மளுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த கம்பெனில இருக்குன்னா நம்மளுக்கு ஆர்சிஎம் கம்பெனில இருக்கு. நல்ல ப்ரொஃபைல். அதாவது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடிகள் சொத்து உள்ள ஒரு பெரிய நிறுவனம். 2வது தினசரி உபயோகப்படுத்துற பொருள். இது யாருனாலும் உபயோகப்படுத்தி தான் ஆகணும். உப்பு நான் வாங்க மாட்டேன் வீட்டுக்கு, சால்ட் வாங்க மாட்டேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த பொருட்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பொருட்கள் அது ரொம்ப நியாயமான விலையிலையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளான், அந்த மார்க்கெட்டிங் பிளான்ன்றது ரொம்ப ஒரு எல்லாருக்கும் யாருனாலும் சரி, எஸ் இந்த பிளானை வந்து நான் ஃபாலோ பண்ணி என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு வந்து பிளானும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்க டீம்ல, அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கணும். அந்த வகையில வந்து இன்னைக்கு நாங்க வந்து டீம்ல முக்கியமா நம்ம பல ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, எல்லாரும் கண்டிப்பா இது வேண்டாம்னு சொல்ல முடியாத சில ப்ராடக்ட்லாம் இருக்கு நம்ம கிட்ட. சரிங்களா? சில பேர் வந்து எங்களுக்கு ஃபுட் சப்ளிமெண்ட்லாம் நாங்க எடுத்து பழக்கமே இல்ல. எனக்கு வந்து நியூட்ரிசார்ஜ் மேன் வேண்டாம். இதெல்லாம் நாங்க எடுக்கிறதே இல்ல. நாங்க வந்து ஹெல்த்தி ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து பெயிண்ட்லாம் எப்போ சார் நம்ம வந்து வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு கூட அடிக்க போறோம் அப்படின்னா. அப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எனக்கு வந்து விவசாயமே நாங்க பண்றது இல்லையே சார் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அது மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல் பேசணும் அப்படின்னா, சார் ட்ரெஸ் மெட்டீரியல் என்ன சார் வருஷத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை எடுப்போம். ஒரு தீபாவளி, பொங்கல் அப்படின்னா எடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு பர்த்டே, வெட்டிங் டேனா எடுப்போம் அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப அவசியம் வாங்குவாங்கன்னுலாம் தெரியாது. ஆனால் இப்ப நான் சொல்லப் போற ஒரு ப்ராடக்ட் அது வந்து உங்களுக்கு அப்படியே லிஸ்ட்டா படிக்கிறேன் நானு. கிட்டத்தட்ட ஒரு 40 வகையான ப்ராடக்ட். இத வந்து கண்டிப்பா நீங்க யார கேட்டாலும் சரி, அவங்க வந்து டெய்லி ரூ. 200, ரூ. 300, ரூ. 500 சம்பாதிக்கிற ஒரு மனிதரா இருந்தாலும் சரி, ஒரு லட்சங்கள்ல சம்பாதிக்கிறவரா இருந்தாலும் சரி, இந்த பொருள நீங்க வீட்டுக்கு வாங்குறீங்களா இல்லையான்னு கேட்டா, அவர் வந்து அதுக்கு காரணமே சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அந்த மாரி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம லிஸ்ட். இத வந்து நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த லிஸ்ட்ட முதல்ல யார் யாரெல்லாம் இங்க ஆர்சிஎம்ல எங்க டீம்ல இருக்காங்களோ, அவங்க வீட்டுக்கு இத பயன்படுத்தி ஆகணும். இதுக்கு வந்து அவங்க வந்து காரணமே சொல்லக்கூடாது. 2வது இந்த ப்ராடக்ட்ட அவங்க டீம்ல அவங்க புரமோட் பண்ணணும். இத பண்ணாலே பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒருத்தரும் 2500 பிவி அப்படின்றது வந்து மஸ்ட் ஆட். அதாவது ஒரு ரூ. 5000 பொருள் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடும். சரிங்களா? சரி. இப்ப அதுல லிஸ்ட் படிக்கிறேன். நீங்க வந்து அப்படியே சும்மா வேணுனாலும் நோட் பண்ணிக்கலாம். சால்ட். இப்ப இங்க ஒரு 20 பேர் கலந்துக்கிட்டோம். இங்க வந்து சால்ட் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தா கை தூக்கலாம். ஹலோ, எங்க வீட்டுக்கு நாங்க சால்ட்ட வாழ்க்கையில உபயோகப்படுத்தினதே இல்ல. அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? சோ கண்டிப்பா இங்க இல்ல. அது மாரி வெளியவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வீடா இருந்தாலும் சரி, ஹோட்டலா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சால்ட்ன்ற ஒரு விஷயத்த வாங்கி ஆகணும். அந்த பொருள நம்ம நிறுவனம் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் லிஸ்ட்ட படிக்கிறேன் பாருங்க. மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, சப்ஜி மசாலா, அப்புறம் ரசாய் தட்கா, அப்புறம் பெருங்காயம், அப்புறம் ஊறுகாய், அப்புறம் டொமேட்டோ சாஸ், அப்புறம் அ துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் சிறுபருப்பு, அப்புறம் சன்னா, அப்புறம் ஆயில், சமையல் எண்ணெய், அப்புறம் ஆட்டா மாவு, காஃபி, டீ, ஜாமு, நூடுல்ஸ், அதுக்கப்புறம் குளிக்கிற சோப்பு. குளிக்கிற சோப்புல நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா, எல்லா கேட்டகரியும் கவர் பண்ணி வச்சிருக்காங்க. லெமன் சோப்பு, வாட்டர் மெலன் சோப்பு, அதுக்கப்புறம் சென்சேஷன் சோப்பு, இந்த மாரி எந்த கேட்டகரி வேணாலும் சாண்டல் சோப்புன்னு சொல்லி, மக்கள் வந்து இங்க இல்ல அப்படின்னு சொல்லி வெளிய போகக்கூடாத அளவுக்கு கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில குளிக்கிற சோப்பு, அதுக்கப்புறம் பல் தேய்க்கிற பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அகர்பத்தி, அதுக்கப்புறம் பார் சோப். பார் சோப்னா நம்ப துணி துவைக்கிற சோப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாஷிங் பவுடர், அதுக்கப்புறம் வாஷிங் லிக்விடு, டிஷ் வாஷ் லிக்விடுன்னு சொல்லலாம். இல்ல மிஷின்ல போடுற வாஷிங் லிக்விடு, அப்புறம் டிஷ் வாஷ் பாரு, ஃபினாயிலு, அதுக்கப்புறம் டாய்லெட் கிளீனர், அதுக்கப்புறம் ஃப்ளோர் கிளீனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு, நம்ம தலைக்கு யூஸ் பண்ற ஷாம்பு, ஹேர் ஆயில், அப்புறம் லேடீஸ் நாப்கின்னு, பல் தேய்க்கிற பிரஷ்ஷு, எனர்ஜி விட்டா, ஹார்லிக்ஸ் பூஸ்ட் மாரி எனர்ஜி விட்டா இருக்கு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 பொருட்கள் நீங்க காரணமே சொல்ல முடியாது. நான் வந்து இதெல்லாம் உபயோகப்படுத்த மாட்டேன்னு
காரணமே சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள பொருட்கள் தான் இந்த 40 வகையான பொருட்கள். இந்த 40 வகையான பொருட்கள் ஒரு 4 பேர் 5 பேர் உள்ள குடும்பத்துக்கு அவங்க வாங்கினாலே குறைஞ்சபட்சம் நாங்க போட்டிருக்கோம் அதனுடைய வேல்யூ வந்து ரூ. 6,728. அதாவது துவரம்பருப்பு 2 கிலோ, அப்புறம் டாய்லெட் கிளீனர் 2, ஃப்ளோர் கிளீனர் அந்த ஏரியா அவங்க வீட்டு இருக்க ஏரியாவை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் காரணம் சொல்லாம வாங்கக்கூடிய பொருட்கள். ஸோ அந்த பொருட்கள் கண்டிப்பா நம்ம கூட டீம்ல இருக்கிற நம்ம டீமை வந்து பில்ட் பண்ணிட்டே இருக்கோம். புது ஆட்கள் உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பேசிக் ப்ராடக்ட் அவங்க வீட்டுல கண்டிப்பா இருந்து ஆகணும். சரிங்களா? அவங்க வீட்டுல நியூட்ரி சார்ஜ் மேன் இருக்கோ இல்ல கிலாய் தொழில் இருக்கோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதுங்க. இந்த ப்ராடக்ட் இல்ல அப்படின்னா அவங்க வந்து இந்த பிசினஸ்ல வந்து சேர்றதுக்கான காரணங்களே வந்து பாத்தீங்கன்னா வீண். சரிங்களா? ஏன் இதை எடுக்கணும் அந்த ப்ராடக்ட்லாம்? இது வந்து கலப்படம் இல்லாத பொருள். எது மஞ்சத்தூள் கலப்படம் இல்ல. உப்பு வந்து நல்ல ஒரு அற்புதமான உப்பு. ஆட்டா மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபைபர் உள்ள ஒரு ஆட்டா. இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை தான் அவங்க வீட்டுல உபயோகப்படுத்த சொல்றோம் நம்ம. 2வது இதை நியாயமான விலையில கொடுக்க போறாங்க. சரிங்களா? சோ 100% இந்த லிஸ்ட் எடுத்து கண்டிப்பா நம்ம டீமுக்கு இதை வந்து நாங்க அதை தான் இப்போ வந்து போன மாசத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. இந்த ப்ராடக்டாவது ஒரு ஒரு வீட்டுக்கும் போனோம். அப்படி பண்ணாங்கன்னா ரூ. 6,728. அது வந்து மினிமம் நம்மளுடைய டிஸ்கவுண்ட் 15ல இருந்து 20% நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதை மைனஸ் பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் ரூ. 5,500 அந்த பொருளுடைய விலை நம்ம டிபி ரேட். அப்படி டிபி ரேட்ல 5,500 அப்படின்னா பிவியை கன்வெர்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா மினிமம் 2,500 பிவி. ஸோ நம்ம குழுவுல இந்த 2,500 பிவி அப்படின்றது வந்து நம்ம நடக்குதா அதை முதல்ல செக் பண்ணணும். ஒரு டீம் முதல்ல நம்ம வீட்டுல நடக்குதான்னு பார்க்கணும். இந்த பொருள் எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கா, இந்த 2,500 பிவிக்கு உள்ள பொருட்கள் நம்ம வீட்டுல இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டீம்ல இதை கொண்டு போய் சொல்லும் போதுதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 100% ஒரு உதாரணத்துக்கு இது வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்ல டைரக்ட் செல்லிங் இல்லைன்னா எம்எல்எம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா டீமா நம்ம வந்து உள்ள இணையும் போது தான் வந்து சாதனைகள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து ஒரு வீட்டுல 2,500 2,500 பிவிக்கு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 10 பேரை நம்ம வாங்க வச்சாலே போதும். ஒரு 10 ஃபேமிலி வாங்கினாங்கன்னா எவ்வளவு ஆச்சு? கிட்டத்தட்ட 25,000 பிவி. ஒரு 100 பேர் 100 ஃபேமிலி வாங்கினாங்கன்னா 2,500 பிவி. அந்த 10 பேர் ஆளுக்கு 10 பேரை வாங்க வச்சாங்கன்னா ஸோ இந்த பொருளை வந்து என்னால ப்ரொமோட் பண்ண முடியாது, என்னால வீட்டுல உபயோகப்படுத்த முடியாது, எங்க வீட்டுக்கு தேவையில்லாத பொருள்னு இதை ஒதுக்கவே முடியாது யாருமே. ஸோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எழுதி நம்ம வந்து கண்டிப்பா இதை கொண்டு போய் நீங்க உள்ள சேர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற பொருளை பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட இருக்கிற ட்ரிங்க்ஸ், அந்த மேங்கோ ட்ரிங்க், ரோஸ் மில்க் ட்ரிங்க் இப்படின்னு ஒன்னொன்னா போச்சுன்னா குறைஞ்சபட்சம் 5,000 பிவிக்கான பொருட்கள் மாதம் மாதம் ஒரு குடும்பத்துக்கு போறதுக்கான சூழ்நிலை வந்துடும். ஸோ இதை தான் வந்து நம்ம கொண்டு போனோம். நம்ம எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு அவரு ஒரு விவசாய கூட இருக்கட்டும், நம்ம அவரை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா இவர்கிட்ட அக்ரிகல்ச்சர் சஞ்சீவினி ஹரித் சஞ்சீவினி கொடுக்கணும்னு தோணும். பட் அதை எடுத்த உடனே அவர்கிட்ட அந்த போனா என்ன ஆகும்னா சில சமயம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து வேற ஒரு பிராண்ட்ல அதை வந்து இந்த ரசாயன உரங்களை வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க அதுல இருந்து மாறி வர்றதுக்கு அவங்க வந்து யோசிப்பாங்க. ஆனா ஒரு சால்ட்டை மாத்துறதுக்கு யோசிக்க மாட்டாங்க வீட்டுல. ஒரு மஞ்சத்தூளை மாத்துறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து உள்ள போய் அவங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் யூஸ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹரி செஞ்சு அவங்களே கேட்டு வாங்குவாங்க. ஸோ இந்த தான் வந்து நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் இதுதான். நம்ம எடுத்த உடனே வந்து ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம்னா மேன் டேப்லெட் சாப்பிடுங்க, ஒமேகா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். அது இல்லாம முதல்ல இந்த ப்ராடக்ட் அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அடுத்த ப்ராடக்ட்டை நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே கேட்டு வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் அங்க உருவாயிடும். ஸோ அந்த வகையில தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த பேசிக் ப்ராடக்ட்டை எல்லாருக்கும் எழுதி அது ஒரு லிஸ்டா எழுதி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, இந்த பேசிக் ப்ராடக்ட் கொடுத்தா நம்மளுக்கு என்ன இன்கம் கிடைக்கும், அந்த ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டிங் பிளான் மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். அந்த மார்க்கெட்டிங் பிளான்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுல வந்து ஆர்சிஎம் மின் அற்புதமான ஆர்சிஎம் அற்புதம். ஓகேங்களா? இதுல என்ன நம்மளுக்கு ஆர்சிஎம் பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். சிறந்த தரம், ஆரோக்கிய உத்தரவாதம், டூப்ளிகேட் வாய்ப்பில்லை. இந்த சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிஎம் சிஸ்டம்ல வெளியே வந்து டூப்ளிகேட் நிறைய இருக்கு. இன்னைக்கு டூப்ளிகேட்ன்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையா இன்னைக்கு வெளி மார்க்கெட்ல இருக்குது. அந்த
நிறுவனம் நல்ல நிறுவனமா இருக்கு, நல்ல பொருள் தான் கொடுக்குறாங்க. ஆனா நடுவுல இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு தப்பான பொருளை, டூப்ளிகேட் பொருளை அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை வந்து மக்களுக்கு கெடுதல் தருதுன்றது கூட யோசிக்காம அந்த பொருளை வந்து நீங்க மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. டூப்ளிகேட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா ஆர்சிஎம்ல நீங்க ஒரு பொருளை போய் ஒரு ஒண்டர்வால் குயிக்லயோ ஒண்டர்வால்லையோ நீங்க வாங்குனீங்கன்னா நம்ம ஐடியில பில் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும். எங்க இருந்து வரும்னா நம்மளுடைய தலைமையகத்துல இருந்து வருது. நம்மளுக்கு ஆர்சிஎம் உடைய ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். என்ன எஸ்எம்எஸ் வரும்னா நீங்க இந்த பொருளை இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கீங்க, உங்க ஐடியில வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு பிவி வந்திருக்கு அப்படின்னு. அப்ப அந்த பொருள் கம்பெனில இருந்து ஒரிஜினலா நம்ம இந்த நிறுவனம் நம்மளுக்கு கொடுத்தா மட்டும்தான், அந்த ஒண்டர்வால் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த எஸ்எம்எஸ் வரும். அப்ப கேரண்டியா ஒரு பொருள் கம்பெனில இருந்து எப்படி வந்ததோ அதே பொருளை நம்ம தரமா யூஸ் பண்ண போறோம். அதனாலதான் இங்கே டூப்ளிகேட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது நியாயமான விலையில நம்ம கொடுக்கக்கூடிய பணத்துக்கு மதிப்பான ஒரு ப்ராடக்டா நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு இந்திய நிறுவனம், இந்திய நிறுவன தயாரிப்புகள். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த லிஸ்ட்ல இருக்கிற மற்ற பிராண்டெல்லாம், வெளிநாட்டு பிராண்டெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு இந்த பொருளை உபயோகப்படுத்துறதுக்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கலாம். பெரும்பாலான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சந்தையில் உள்ள மற்ற பிராண்டுகளோட விலை குறைவு. நம்ம அந்த லிஸ்ட்டும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2000 ரூபாய்க்கு மேல ஒரு புதுசா ஒருத்தர் வராரு, ஒரு 2000 ரூபாய்க்கு மேல பொருள் வாங்கினாரு அப்படின்னா அவரு இந்த நிறுவனத்துல ஒரு பார்ட்னரா இணைஞ்சுக்கிறாரு அவரு. அந்த ஒரு வாய்ப்பையும் கம்பெனி வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மினிமம் அவங்க வந்து ஒரு ஏபி, அதாவது அசோசியேட் பையரா இணைஞ்சிட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் 10% 30% வரைக்கும் நம்மளுக்கு வந்து அவங்க வாங்கக்கூடிய பொருட்கள், அந்த பொருளை இந்தியா முழுக்க எங்க வாங்கினாலும் சரி, இங்க சென்னையில வாங்கினாலும் சரி, ஈரோட்ல வாங்கினாலும் சரி, மதுரையில வாங்கினாலும் சரி, அவங்க ஐடியில போய் அந்த ஒரு ஒண்டர்வால் குயிக்ல எங்கேயா வாங்கினாங்கன்னா குறைஞ்சபட்சம் 10% 30% வரைக்கும் அவங்களுக்கு வந்து எம்ஆர்பில இருந்து தள்ளுபடி கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாதம் மாதம் தொடர்ச்சியா அவங்க வந்து இந்த பொருட்களை, அதாவது கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. எப்படி மளிகை கடையில போய் அவங்க வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது வரைக்கும் இவ்வளவு நாள் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ஆர்சிஎம்ல மாத்தி வாங்கினாங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை இலவச பொருட்கள் அவங்க வந்து கம்பெனி நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டு வாங்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அவங்க பில் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனில வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு பொருள் ஃப்ரீயா இருக்கு, 2000 ரூபாய்க்கு பொருள் ஃப்ரீயா இருக்கு, 5000 ரூபாய்க்கு பொருள் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை நீங்க வந்து ஓடிபி சொல்லி அந்த பொருட்களை இலவசமா நம்ம எடுத்துக்கலாம். அது ஸோ அந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு வந்து கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிவி கமிஷன் அடுத்து. ஸோ நம்ம வந்து 5000 பிவிக்கு மேல நம்ம டேர்ன் ஓவர் நடந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கமிஷன் கொடுக்க போறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா 2 ரூபாய்க்கு ஒரு பிவி. அந்த பிவி வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் வால்யூம்னு சொல்லுவாங்க. பிவினா 5000 ரூபா பிளஸ் பிவி பண்ணோம் அப்படின்னா 2%, 10,000க்கு மேல போச்சுன்னா 4.5%, 20,000க்கு மேல போச்சுன்னா 7%. அது வந்து பிகினர் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தோட அந்த டேர்ன் ஓவர் நம்மளுக்கு நடக்க போகுது. 40,000 பிவி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, 9.5% நம்மளுக்கு. 70,000 பிவி ஓப்பனர் அப்படின்ற ஒரு லெவல் 12%. 1,15,000 பிவி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஈகிள் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். 1,70,000 பிவி ரன்னர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் 17% நம்மளுக்கு அந்த டேர்ன் ஓவர் கமிஷன். 2,60,000 பிவி பண்ணோம் அப்படின்னா 19% வின்னர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் 3.5 லட்சம் பிவி பண்ணோம் அப்படின்னா 22% ஸ்டார் அங்கீகாரம் கிடைக்கும். சரிங்களா? சரி, இதுல அந்த இவ்வளவு விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஏபி வந்து வருமானமுக்கு எடுக்கலாம். அதுல எந்த விதமான முதலீடும் இல்லாம, முதலீடுனா பெரிய முதலீடு எதுங்க தேவையில்லை. வீட்டு தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் சின்ன முதலீடு பண்ணியிருந்தா போதும், நம்ம இந்த வருமானத்தெல்லாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்ல, இதுல ஒரு சிஸ்டம் இருக்கு, யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அத்தனை பயிற்சிகளும் அதுல நம்மளுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? சரி, இப்ப இதை எப்படி நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியே நடக்கக்கூடிய மார்க்கெட்டிங் என்ன நடக்குது, ஒரு மேனுஃபேக்சரர் இருப்பாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு அந்த பொருள் போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொருள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ இது ரெகுலர் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஏஜென்ட் கிட்ட போவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ரீட்டைல் ஷாப்புக்கு வரும். அங்கதான் வந்து கஸ்டமரா வாங்க போறாங்க. இது வந்து வெளியே நடக்கக்கூடிய மார்க்கெட்டிங் சிஸ்டம். இதுக்கு நடுவில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொருளை நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க கம்பெனி. அட்வர்டைஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 30 ரூபாய்க்கு தயார் பண்ற ஒரு பொருள் நடுவில் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 70 ரூபா போயிடுது. ஸோ நம்ம கையில் வரும்போது அந்த பொருளுடைய விலை 100 ரூபாய் ஆயிடுது.
இது வந்து ரெகுலரா மார்க்கெட்ல நடக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். அதுக்கு அடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரர் நடுவில் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த அமேசான், பிளிப்கார்ட் இவங்கெல்லாம் இன்னைக்கு மளிகை பொருளை எனக்கு ஆன்லைன்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து எங்க வருது? கஸ்டமருக்கு வருது. இங்க என்ன நடக்குது? அதே 30 ரூபா பொருள் நம்ம கைக்கு வரும்போது ஸோ இந்த ஒரு மார்க்கெட்டிங் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா, கஸ்டமருக்கு எந்த பெனிஃபிட்டும் இதுல கிடையாது. அதாவது பொருள் வாங்குறாங்க, உபயோகப்படுத்துறாங்க அவ்வளவுதானே ஒழிய, அவங்களுக்கு இதுல வந்து ஒரு வருமானம் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க ஒரு ஷாப்போ இல்ல ஒரு வெப்சைட்டோ ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணதான் அவங்க பண்ண முடியும். பட் இதை தாண்டி நம்மளுடைய டைரக்ட் சேல்ஸ், நம்மளுடைய ஆர்சிஎம்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆர்சிஎம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இங்க இருந்து ஆர்சிஎம் டிப்போக்கு வருது பொருள். அங்க இருந்து நீங்க ஆன்லைன்லயும் பொருள் வாங்கலாம், பியூசில வாங்கலாம், ஒண்டர்வால் குவிக்ல வாங்கலாம், ஒண்டர்வால்ல வாங்கலாம். அப்படி வாங்கும்போது உங்களுக்கு கஸ்டமரா இருக்கிற நீங்க ஒரு 30 ரூபா பொருள் இவங்க நடுவில் எவ்வளவு போகுதுன்னு பாத்தீங்கன்னா 20 ரூபா தான் அவங்களுக்கு போகுது. இந்த டிப்போக்கும் இந்த மத்த நம்மளுக்கு பொருளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த ஒண்டர் வேர்ல்டு இவங்களுக்குலாம் நடுவில் வந்து நம்ம பொருள் வாங்கும்போது 100 ரூபாய். இங்க நம்ம அசோசியேட் பையரா பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 50 ரூபாய் ஏதாவது கம்பெனி என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு அதை வருமானமா பிரிச்சு கொடுக்க போறாங்க. ஸோ அதை எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்டா ஒரு 10-30%, பிவி கமிஷன் ஒரு 2-22%, அப்புறம் பாசிவ் இன்கமா ராயல்டி போனஸ் அது ஒரு 3-8%, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் போனஸ் வந்து 1-5%. இது உதாரணமா நம்ம பார்ப்போம். நம்ம செல்ஃப் யூஸ், அதாவது சுயமா நம்ம வந்து வீட்டுல பொருளை உபயோகப்படுத்தினா நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஒரு மாதம் செல்ஃப் யூஸ் வந்து ஒரு 5,000 நம்ம பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பாட் டிஸ்கவுண்ட் 10-30%ல ஒரு 1000 ரூபாய் நம்மளுக்கு காசு மிச்சமாக போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிவி கமிஷன் 2 ரூபாய்க்கு ஒரு பிவின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கு. அந்த பிவி கமிஷன்ல நம்மளுக்கு 2500 பிவி. ஸோ இந்த ஸ்லாப் படி பாத்தீங்கன்னா 2500 பிவிக்கு வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதமான அக்கௌண்ட்டுக்கு வர கமிஷனும் கிடைக்காது. ஸோ டோட்டலா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு நம்ம வீட்டுக்கு பொருளை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஒரு 1000 ரூபாய் மிச்சமாக போகுது. வருஷத்துக்கு 2 தடவை ஃப்ரீ ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ வருஷத்துக்கு 2 தடவை அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த 2500 ரூபாய்க்கு 6 மாசத்துக்கு நம்ம ஃப்ரீ ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 5000 ரூபாய்க்கு நம்ம ஃப்ரீ ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்குது. இதை வெளியே இதே மளிகை பொருட்கள் வெளியே வாங்கினா இந்த வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடையாது. அடுத்து வந்து இதே ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம வீட்டுக்கு, ஏன்னா அந்த குடும்பம் ஒரு ஃபேமிலியை பொறுத்து இருக்கு. நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு இன்னும் அதிக பொருட்கள் தேவைப்படும். ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. அந்த 10,000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்டா 20% போட்டீங்கன்னா 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட். அது போக 5000 பிவியா மாறிடும். அந்த 5000 பிவிக்கு வந்து ஸ்லாப் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2% கமிஷன் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஒரு 100 ரூபாய். ஸோ டோட்டலா வந்து 2100 ரூபாய் நம்மளுக்கு வந்து காசு சேவிங்ஸ் ஆகுது, இல்ல மிச்சப்படுத்துது, இல்ல லாபமா கிடைக்குது. இது போக 5000 ரூபாய்க்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட் நம்ம கம்பெனி வந்து நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. இது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃப் யூஸ் பண்றதுனால கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். இதே ஒரு நெட்வொர்க்கா நம்ம பண்ணா என்ன கிடைக்கும்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 ஃபேமிலிக்கு இந்த பொருளை நம்ம அறிமுகப்படுத்தினா, நான் ஒரு 4 ஃபேமிலிக்கு அறிமுகப்படுத்தினா என்ன நடக்கும்னு பாருங்க. ஒரு 5 நம்மளையும் சேர்த்து ஒரு 4 ஃபேமிலி, ஒரு மொத்தம் 5 ஃபேமிலியா நம்ம இந்த பொருளை வாங்கி உபயோகப்படுத்தினா டேர்ன் ஓவர் வந்து 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 25,000 ரூபாய் டேர்ன் ஓவர் நடக்கும். ஸோ இந்த ஸ்லாப் படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம பண்ண 5000 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய் மிச்சமாவது. டோட்டல் டீம்ல இருந்து வரக்கூடிய குரூப் பிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா 12,500 பிவியா கிடைக்கும். அதுக்கு இந்த ஸ்லாப் படி நம்மளுக்கு 4.5% கமிஷன். அந்த 4.5% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 565 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஸோ 565 ரூபாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த 10,000 பிவிக்கு உள்ள கமிஷன் அது. ஸோ டோட்டல் பெனிஃபிட்டா நம்ம பொருளை வாங்கி உபயோகப்படுத்தி ஒரு 4 ஃபேமிலிக்கு இந்த பொருளை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீ ப்ராடக்டோட சேர்த்து ஒரு 1565 ரூபாய் நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டா கம்பெனி வந்து ஒரு லாபமா கொடுக்குறாங்க. சரிங்களா? சரி, இதே வந்து இந்த நெட்வொர்க் வந்து டெவலப் ஆகுது. அடுத்த ஒரு 3-4 மாசத்துல நம்ம கூட ஒரு 30 பேர் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சில பேர் அறிமுகப்படுத்துறோம். நம்ம டீம்ல வர்றவங்களும் சில பேர் அறிமுகப்படுத்தும் போது நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஒரு 30 பேர் நம்ம கூட 30 பேர் மளிகை சாமான் மட்டும் தான் நான் சொல்றேன். நான் சொன்ன பாருங்க அந்த லிஸ்ட். அந்த லிஸ்ட் படி ஒரு 30 பேர். இதை தாண்டி நடக்கக்கூடிய டேர்ன் ஓவர்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். அது கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு டெக்ஸ்டைல்ஸ் வாங்கினாங்கன்னா ஒரு டேர்ன் ஓவர் ஜாஸ்தியாகும். நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ எங்க வீட்டுக்கே பாத்தீங்கன்னா நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட்டே மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு நம்மளுக்கு ரெகுலரா நானும் மனைவி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா டேர்ன் ஓவர் ஜாஸ்தி. நம்ம மினிமம் டேர்ன் ஓவர் போட்டா கூட நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் மளிகை சாமான் ஆர்சிஎம்ல வாங்கினாங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா 1.5 லட்ச ரூபாய் டேர்ன் ஓவர்.
இது நடக்குமா நடக்காதான்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அவசியம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பிசினஸ் பெருசா போயிட்டு இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு நியூவா ஜாயின் பண்ணவங்களுக்கு ரொம்ப சுலபமா எப்படி கொண்டு போலாம் அப்படின்றதான் வந்து நம்ம பாக்குறோம் இது. சரிங்களா? சோ இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாப் படி பாத்தீங்கன்னா நம்ம அந்த 1,50,000 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர்ல பிவியா கன்வெர்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா 75,000 பிவி. அது ஓப்பனர் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம அடைவோம். அந்த ஓப்பனர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு கம்பெனி வந்து அடிஷனலா இன்னொரு ஒரு பெரிய வருமானத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பெனியோட டர்ன் ஓவர் ஷேர். டோட்டலா இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய ஒரு டர்ன் ஓவருக்கு ஒரு ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் எல்லாருக்கும் வந்திருக்கும். எல்லாருக்கும் அக்கௌண்ட்ல பார்த்தவங்களுக்கு எல்லாம் வந்திருக்கும் அது. குறைஞ்சபட்சம் 475 ரூபா அப்படின்ற ஒரு ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. சரிங்களா? எங்க குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா 12 ஷேர் வந்திருக்கு. சோ 12 ஷேர் அப்படின்னா ஒரு 6,000 ரூபாய் கிட்ட எக்ஸ்ட்ரா இன்கம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த 6,000 ரூபாய் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத டர்ன் ஓவர். யாரோ எங்க குழுவுல இல்லாதவங்க பண்ண பிசினஸ்க்கு எங்களுக்கு ஒரு 6,000 ரூபாய் கம்பெனி வந்து டர்ன் ஓவர் கொடுத்துருக்காங்க. அப்ப அது எந்த நிலையில வரும்போது ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓப்பனர் அப்படின்ற ஒரு நிலை. சோ அவசியம் எல்லாரும் உடனே பிளான் பண்ணி இந்த ஓப்பனர் நிலையை அடையிறதுக்கான விஷயங்களை பண்ணுங்க. ஏற்கனவே ஓப்பனர் லெவல்ல இருந்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு போறதுக்கான விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னாலே கண்டிப்பா இந்த ஒரு பெரிய ஷேர் நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. சோ இதுல பாருங்க நம்மளுக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய 5,000க்கு நம்மளுக்கு ஒரு 1,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒரு 75,000 பிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா 9,000 ரூபாய் டோட்டல் கமிஷன். அதுல அந்த 29 பேருக்கும் பிரிச்சு கொடுத்தது போக நம்மளுக்கு ஒரு 3,800 ரூபாய் நம்மளுக்கு கமிஷனா கிடைக்கும். இதுல ஒரு ஷேர் வந்து 500 ரூபாய் ஷேர் ஒன்று நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ டோட்டல் பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா சாரி ஸோ டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஒரு 5,300 ரூபா. நம்ம வாங்கக்கூடிய பொருள் 5,000 ரூபா தான். ஆனா நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம் பாருங்க 5,300 தாண்டி போயிட்டு இருக்கு. எதுக்கு? ஒரு 30 குடும்பத்துக்கு நம்மளுக்கு இந்த நல்ல பொருளை கொண்டு போய் சேர்த்ததுனால. சரிங்களா? அடுத்து வந்து இது நம்ம டீம்ல ஒரு 4ல இருந்து 6 மாசத்துல ஒரு 100 பேர் 100 குடும்பங்கள் வாங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இதே டர்ன் ஓவர் 5 லட்ச ரூபா மாறிடும். ஏன்னா ஒருத்தர் 5,000 பொருள் வாங்கினா 5 லட்சம். ஸோ குறைஞ்சபட்சம் இந்த இடத்துல ரன்னர் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம ஒரு டர்ன் ஓவரை கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய். ஒரு 100 குடும்பத்துக்கு தேவையான நல்ல பொருட்களை கொண்டு போய் சேர்க்கறதுனால அந்த குடும்பம் நல்லா இருக்க போது, அந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனை டிஸ்கவுண்ட்டும் கிடைக்க போது, அந்த பொருளை உபயோகப்படுத்தி அவங்க குடும்பத்துல எல்லாரும் ஆரோக்கியமா இருக்க போறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட்டும் கிடைக்க போது, வருமானமும் கிடைக்க போகுது. ஸோ 99 குடும்பம் நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது. அடுத்து இதே ஒரு ஒரு 1 இயர்ல ஒரு 200 பேர் நம்ம கூட பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டார் அப்படின்ற ஒரு நிலையை அடையலாம். அந்த ஸ்டார்னு வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5 ஷேரோட சேர்த்து நம்மளுடைய வருமானம் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் டச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதுல இருக்கு இதுல. சரிங்களா? இது வந்து நம்ம எத்தனை ஸ்ட்ரக்சர் எப்படி போட்டு பண்ண போறோம்ன்றத பொறுத்து இருக்குது. ஸோ ஒரு 30,000ல இருந்து 40,000 ரூபாய் ஒரு ஸ்டார் போனவங்களுக்கு ஒரு கம்பெனி வந்து வருமானம் கொடுக்க போறாங்க. ரொம்ப சிம்பிள். கடையை மாத்தணும், பொருளை தொடர்ச்சியா உபயோகப்படுத்தணும், 6 மாசத்துக்குள்ள ஃப்ரீ ப்ராடக்ட். இதை ஒரு தெரிஞ்சவங்களுக்குலாம் நம்ம இந்த பொருளை ஷேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இது. ஸோ சிம்பிளா பிசினஸ் நம்ம எடுத்து பண்ணி கொஞ்சம் விடாம பண்ணணும், தொடர்ச்சியா பண்ணணும், முயற்சியா பண்ணணும் அது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மாசம் பண்ணுவாங்க, அப்புறம் 3 மாசம் கேப் விட்டுருவாங்க, அப்புறம் திரும்ப பண்ணுவாங்க. இப்படிலாம் பண்ணாம இது ஒரு சின்சியரா ஏன் அப்படின்னா இந்த வியாபாரம் 5 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில கொடுக்க போகுது. என்ன மாற்றம்? ஆரோக்கிய மாற்றம் அண்ட் வருமான மாற்றம். நம்ம குடும்பத்துக்கு தேவையான அத்தனை வருமானமும் இனிமேல் நம்ம குடும்பத்துக்கு பணத்தை பத்தி எந்த கவலையும் இல்லாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ராயல்டி அப்படின்ற வருமானம்லாம் இங்க இருக்கு. ஸோ இந்த ஒரு மார்க்கெட்டிங் சிம்பிள் மார்க்கெட்டிங் இது வந்து ஆரம்ப நிலையில உள்ளவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பிளான் இது. இந்த பிளான் நம்மளுக்கு அடுத்த லெவல் அடுத்து பாத்தீங்கன்னா ராயல்டின்ற ஒரு லெவல் வரும். அப்புறம் டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் வருவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வரதுக்கான விஷயங்கள் இந்த ஸ்டார் போனதுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸோ முதல்ல இது வரைக்கும் ஸ்டார் போகாதவங்க இந்த முயற்சி எடுத்து ஸ்டார்ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நீங்க ஒரு 4ல இருந்து 6 மாசத்துக்குள்ள யார் வேணாலும் ஸ்டார் போலாம் இன்னைக்கு சேர்ந்தவங்க கூட. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பொருட்களும் இருக்கு, அவைலபிலிட்டி இருக்கு, லீடர்ஷிப் இருக்கு, சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இந்த ஜூம் மீட்டிங் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இதுல தினசரி அவங்க அட்டன் பண்ணாலே போதும் ஸ்டார் ஆயிடலாம் அவங்க. ஸோ இந்த விஷயத்தை கொண்டு போய் வெளியே சேர்க்கணும். ஃபீல்டு ஒர்க்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஃபீல்டு ஒர்க் தான் 6 பேசிக்ஸ்ல வரும். லிஸ்ட்டை போட்டு நம்ம வந்து பொருளை உபயோகப்படுத்தி ஷேர் பண்ணி லிஸ்ட்டை போட்டு இந்த பிளானை காமிச்சு இதுல ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்றத சொல்லி நம்ம டீமுக்குள்ள எத்தனை பேர் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம டீம்ல ஒரு மாற்றம் வரும், நம்ம கிட்டே ஒரு மாற்றம் வரும். எல்லாருக்கும் தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த கம்பெனி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆரோக்கியத்துல இருந்து
அதை ரோட்டி கப்படா மக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது உண்ண உணவு, உடுத்த உடை, அதுக்கப்புறம் அதுக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம ஒரு வீடையும் நம்மளுக்கு வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் கம்பெனி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய அற்புதமான ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம இருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்க்கணும். நம்ம லீடர் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா, ஏன்னா அன்னைக்கு வந்து கோபகுமார் அப்புறம் நம்மளோட டைமண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண நிலையில இருந்து அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. எல்லாமே வந்து தனியா தான் ஆரம்பிச்சாங்க, சிங்கிளா தான். இன்னைக்கு உள்ள ஒருத்தர் ஜாயின் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு ஆள் தான். ஆனா அந்த ஒரு ஆள் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது வந்து நாங்க வந்து ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்னா அவர் ஒரு ஆளா பாக்குறது, அவர் பின்னாடி ஒரு 1000 பேர் வராங்கன்றத நாங்க பார்ப்போம். அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு நம்ம கையில. சோ இந்த வாய்ப்பை யாரெல்லாம் சரியான முறையில பயன்படுத்துறோமோ நிச்சயமா வாழ்க்கையில நம்ம ஒரு பெரிய பரம்பரைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். சோ ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்ம ஜெனரேஷனே அடுத்து வந்து பணத்துக்காக வேலை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக முடியும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இன்னைக்கு உருவாயிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா 2 எமரல்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் பேர்ல் அப்படின்றதே ஒரு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீண்டுகிட்டே போகுது இன்னைக்கு. இந்த இயர் ரெண்டுக்குள்ள பாருங்க குறைஞ்சபட்சம் இன்னொரு 5 எமரல்டு இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ அதுல நம்ம யார் யாரெல்லாம் இருக்க போறோம், நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போக போறோம். கம்பெனி வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எதையுமே விட்டு கொடுக்காம பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. நம்மளுடைய வேலை வந்து 25% தான். ஏன்னா கம்பெனி 25% பொருள் தயார் பண்றதுல இருந்து அக்கௌண்டிங்லாம் பாத்துக்கிறாங்க. இன்னொரு 25% வந்து யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னொரு 25% வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளைன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்கிற அந்த 75% யூஸ் பண்ணி நம்ம 25% ஒர்க்கை பண்ணா போதும். நம்ம ஒரு பெரிய சாதனையாளராக வரலாம். நன்றி, வணக்கம். ஜெயார்சியம், குடார்சியம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். ஆமா சார், நன்றி வணக்கம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அது வந்து வேறராஜன் சார் அதை தனக்கு சொந்தமான ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டாரு. நல்ல அருமையான செஷன் சார், அருமை, சூப்பர். நண்பர்களே, நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க வேறராஜன் சார். அவர் வந்து அவருடைய பேச்சில் மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் அல்ல, அவருடைய பின்னலும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு அவர் பிளாட்டினம் பின்னல். சசிகுமார், சசிகுமார் வேடராஜன் அப்படின்னு மேடையில் கூப்பிடும் போதே அப்பதான் எனக்கே தெரியும் அவர் பிளாட்டினம் அடிச்சிருக்காரு. உள்ளபடியே நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். அவருடைய பேச்சு மட்டும், அதாவது ஒரு முறை அவர் என்னை பார்த்து பேசும்போது நம்ம சர்மனி மீட்டிங் ஹாலில் சொன்னார், சார் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா பின்னடிக்க முடியும் சார், ஜெயிக்க முடியும் சார், ஸ்லோ அண்ட் ஸ்டடியா டெக்னிக்கல் அடிக்க முடியும் சார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட பேசினார். அவருடைய நம்பிக்கை வீண் போகல. அவர் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா ஒரு ஸ்வீட் ஸ்டாலே ஸ்வீட் சாப்பிடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மளிகை கடையே ஆசியம் வந்து பொருள்களை வந்து ப்ரொமோட் பண்ணுகிறது அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர் ஒரு மளிகை கடை ஓனரும் கூட நம்ம பொருள்களை இவ்வளவு தூரம் ப்ரொமோட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் ரசனையோட கத்திருக்கிறாரு, தெரிஞ்சிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் வேடராஜன் சார், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த கூட்டங்கள், இன்னைக்கு 8 மணிக்கு கூட்டம் இருக்கு. எல்லாரும் அந்த கூட்டங்கள்ல தொடர்ந்து பங்கெடுங்க. இந்த வெயில் வந்து அதிகம். இன்னைக்கு ஈரோட்டில் வந்து 110 டிகிரி. அவர் பாத்தீங்கன்னா எங்கோ ஒரு கூரத்தில் உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். வெயில் இல்லாத இடமா பார்த்து செலக்ட் பண்ணி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால வெயில் ஓவர், 110 டிகிரி வெயில் தாங்க முடியல. எல்லாருமே வந்து அலண்டு இருக்காங்க. எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால நான் உங்களுக்கு சொல்ற ஒரு பொருள் ரோஸ் சர்பத். நமக்கு இல்லைங்களா ரோஸ் சர்பத். இந்த ரோஸ் சர்பத்து நீங்க கொஞ்சம் தண்ணியில வாட்டர்லயே மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை குடிச்சு பாருங்க, வயிறெல்லாம் குழுகுழுன்னு ஆயிடுச்சு. மேல எவ்வளவு வெயில் அடிச்சாலும் இந்த ரோஸ் சர்பத் வந்து அந்த வெயில தாங்கும். அது ரொம்ப நன்னாரி வேறு அதில் இருக்கிறதுனால, அதனால அதை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சார் வந்து வேற ஒரு கூட்டம் நடக்க இருக்கிறதுனால அவர் சுருக்கமா சொன்ன டைம் முடிச்சிட்டாரு. யாராரும் வாழ்த்துறை சொல்ல விரும்பினால், அல்லாவிட்டால் கருத்துரை சொல்ல விரும்பினால் உங்களுக்கு வாய்ப்பு வழங்குகிறது. கேட்டவங்க எல்லாருமே பரவசம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவருடைய பேச்சு எப்பவுமே கணியர்னு பேசுவார். பேரை வெங்கல் கூட வேறராஜன். அதனால அவர் பேசி அதுல ஒரு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சந்தேகம் இல்லாமல் சொல்லிக் கொடுத்த வேடராஜன் சார் மீண்டும் ஒரு முறை வாழ்த்து உங்க எல்லாத்தையும் நான் அன்பு பண்ணிடுறேன். ஜெயாசிம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். வாழ்த்துக்கள் நண்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் வேடராஜன் சார், ஆல் தி பெஸ்ட். உங்க எல்லாரையும் அன்பு பண்ணியாச்சு. ஜெயாசிம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். ஜெயாசிம், எஸ், ஆல் தி பெஸ்ட் நண்பர்களே. 8:30 மணிக்கு சந்திப்போம்.